வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சற்று முன் சீமான் விஜய் நேரடி மோதல், அவசரப்பட்டு வார்த்தையை விட்ட சீமான். இந்த வீடியோ முழுவதும் சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் மீது வைத்த விமர்சனங்களினுடைய தொகுப்பை தான் நாம பார்க்க போறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவுக்கு தலைப்பு வைக்கிறதா இருந்தா, விஜய் அவர்களை பார்த்து நறுக்குன்னு 4 கேள்வி கேட்ட சீமான், ஆனா அந்த கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை என்பதுதான் கொடுமையான விஷயம். அந்த நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டார்ல, அந்த கேள்விகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஆனா ஏதோ சீமான் அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டார்னு சொல்றியப்பா, அது என்னன்னு கேக்குறீங்களா? அதையும் நம்ம சேர்த்தே பார்க்கலாம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நேற்று சீமானுடைய கட்சியில புதியவர்கள் 1000 பேர் சேர்ந்தாங்க. எப்போதும் வெற்றி பெற்ற கட்சியின் பின்னாடி தான் போவாங்க, ஆதாயத்தை நோக்கி. ஆனா சீமான் பின்னாடி வந்திருக்காங்கன்னா கொள்கை குன்றுகளாகத்தான் இருக்கணும். இப்போ சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மேடையில கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் பேசினார். மொத்த பேச்சு நான் பார்த்தேன். அதுல இருந்து உங்களுக்கு ஒரு சிறு பகுதி அதை பார்த்துட்டு வந்துருங்க. அதை பற்றி நான் பேச போறது இல்லை. ஆனா சீமான் விஜய் அவர்களை பார்த்து நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டாரு. அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். பள்ளி கல்லூரிகளில் அரசியல் பேசக்கூடாதுன்னு தடைய போட்டவன் சினிமாவை பேசக்கூடாதுன்னு தடைய போடல. இறை வழிபாட்டை விமர்சித்த இவர்கள் திரை வழிபாட்டை போற்றிவிட்டார்கள். கடவுளை விமர்சித்த இவர்கள் கதாநாயக வழிபாட்டை போற்றிவிட்டார். அதான் சிக்கல். இந்த வந்தே மனோலாம் முதல் படத்தில் நடிக்கும் போது நாடால வந்த மகராசா பாட்டு போடுறான். இப்போ அடுத்து ஒவ்வொருத்தனா கிளம்பி வருவான்ல. இப்பதான் நம்ம அருவா கற்பனை சாமி அருவாலாம் நமக்கு தேவைப்படுது. அதுக்குள்ள ஏதாவது ஓட்ட போட்டு நாட்டை காப்பாற்ற பார்க்கணும். இதுக்கெல்லாம் விளக்கம் தேவையே இல்லை, நீங்களே புரிஞ்சுக்கலாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சார். எங்க போனாலும் ஸ்டாலின் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா ஒரு வேண்டுகோள் வைப்பார். அது திருமண மேடையா இருந்தாலும் சரி, அதை தாண்டி மற்ற விழாக்களா இருந்தாலும் சரி, பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வையுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் சீமானை பொறுத்த வரைக்கும் ஒருபடி மேல போய் ஒருத்தர் தமிழராக இருப்பார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். இன்னொருத்தர் கிறிஸ்துவராக மாறி இருப்பார். ஆனா நாம ஏன் தமிழ் அடையாளத்தை தொலைக்கணும்? அதாவது ஒரு காலத்துல கிரிக்கெட்ல வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு ஆள் இருந்தார். அவரும் கிறிஸ்துவர் தான். ஆனா அவருடைய பெயர் ஒலாங்கோன்னு சொல்லுவாங்க. எங்கேயும் ஜோசப்னு வைக்கலையே, எங்கேயும் மார்டின் வைக்கலையே, எங்கேயும் யூசுப்னு வைக்கலையே. ஆப்பிரிக்காவில் கூட அவங்களுடைய மொழியில கிறிஸ்துவராகவே இருந்தாலும் அவங்க பெயர் வைக்கிறாங்க. எந்த மதத்துக்கு போனாலும் தன்னுடைய அடையாளத்தை தொலைப்பதே கிடையாது. அதே மாதிரி தென் அமெரிக்கா முழுவதுமே மதம் மாறிக்கிறாங்க. ஆனா தென் அமெரிக்காவில் அவங்க மொழியில கிறிஸ்துவத்தை ஏற்றிருந்தாலும் அவங்களுடைய பெயரை சூட்டிக் கொள்கின்றார்கள். ஆனா இந்தியாவில் மட்டும்தான் துரதிருஷ்டவசமாக இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, முழுமையாக கிறிஸ்துவ பெயரை சூட்டிக் கொள்கின்றார்கள். தமிழ் அடையாளமே தெரியாது. இஸ்லாமியர்களாக இருந்தா இன்னும் சொல்லவே தேவையில்லை, அரபே கத்துக்கிறாங்க. உருது கத்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அரபே கத்துக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தன்னுடைய தமிழ் அடையாளத்தையே தொலைச்சிடுறாங்க. அப்படி யாருப்பா உருது கத்துக்கிறது, யாருப்பா அரபு கத்துக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. திலீப் குமார் என்ற AR ரகுமான் அவர்கள் தான் இன்னைக்கு தமிழை எந்த அளவுக்கு உயிரா நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு உருதையும் அரபையும் நேசிக்கின்றார். இந்திய பேச மாட்டாரு, ஆனா இந்தியும் அரபும் சேர்ந்து வந்த உருதுவன்னா நேசிப்பார். அது இஸ்லாமியர்களுடைய மொழியா. அந்த அளவுக்கு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அடையாளத்தை தொலைக்கிறாங்க. அதுக்குதான் சீமான் சொல்றாரு, மதத்தால நம்முடைய அடையாளத்தை தொலைச்சு விடாதீங்க, மொழியால ஒன்றிணைக்கணும். அதனால இஸ்லாமியரா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவரா இருந்தாலும் சரி, தமிழிலே பெயர் வைங்கப்பா. கூட உங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரி யூசுப்னு சேர்த்துக்குங்க, முகமதுன்னு சேர்த்துக்குங்க, அப்படியே பீட்டர்னு சேர்த்துக்குங்க. யாரு வேணாங்கிறாங்க? அதனால உங்களுடைய மத அடையாளம் இருக்கட்டும், தமிழ் அடையாளம் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சாரு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால நம்முடைய நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி, தமிழ் அடையாளத்தை தொலைக்காதீங்க. ஏன் தெரியுமா? எத்தனையோ அந்நிய போர்கள், எத்தனையோ வந்தேரிகள், அவங்களாம் நம்மளை அழிக்கணும் என்பதற்காக நம்ம முன்னோர்களுக்கு எவ்வளவோ கொடுமைப்படுத்தினாங்க. மதம் மாற சொல்லி ஒரு பக்கம் கொடுமைப்படுத்தினாலும் மொழி மாற்றத்தையும் ஏற்படுத்தினாங்க. நம்ம வீட்டு பெண்களை பாத்தீங்கன்னா வந்தேரிகள் திருமணம் பண்ணிக்கிறது, அவங்க தாய்மொழியை நம்மளை கத்துக்க சொல்றது, அது மட்டும் இல்லாம வரி கட்டினாதான் நீ தமிழனா இருக்கணும் அப்படின்னு சொல்றது,
இப்படி நம்முடைய உடை கலாச்சாரம், பேச்சு கலாச்சாரம் எல்லாவற்றையும் வந்தியர்கள் நம்மளை மாத்திட்டாங்க. ஆனா நம்ம காலத்திலேயாவது வந்து நம்ம தமிழ் பெயரை வச்சு நம்மளை ஓரளவுக்கு தமிழராக காட்டிங்கன்னா தப்பு கிடையாது என்ற வேண்டுகோள் எனக்குள்ள இருந்தது. அதை நானும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சீமான் வச்ச அந்த வாதம் எனக்கு பிடிச்சிருந்து, அதனால அதை முதல் செய்தியா சொல்றோம். ரெண்டாவது, நம்முடைய சீமான் நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை பார்த்து படம் நடிக்கின்ற போதெல்லாம் வராத ஜோசப் அரசியலுக்கு வந்த உடனே எப்படி ஜோசப் என்ற பெயர் ஒட்டிக்கிச்சு அப்படின்னு கேள்வி கேட்டார். இதுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க என்ன கம்பு சுத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏயா எச் ராஜா தெரியுமா, அவர் எப்ப பார்த்தாலும் வந்து மதசார்பற்று இருக்கக்கூடிய நம்ம விஜய் அவர்களை பார்த்து ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் அவர் ஒரு சிறுபான்மையர், அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா சிறுபான்மையர்களை தான் ஆதரிப்பாரு, பெரும்பான்மை மதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபத்து, அவரு சிறுபான்மையரா இருந்துகிட்டு பெரும்பான்மை மதம் போல தன்னை காட்டிக்கிறாரு, நிச்சயமா அவர் வந்து சிறுபான்மையர் தான், நெத்தில பொட்டு வச்சிருப்பதனால ஏமாந்து விடாதீங்க அப்படின்னு எச் ராஜா தான் சொன்னாரு. ஆமா, நான் ஜோசப் விஜய் தான் என்று எச் ராஜாவால வெளியே சொல்ல வேண்டிய நிலை வந்தது. அதனால தான் சினிமாவில் விஜய் என்று தன்னை காட்டிக்கொண்டவர் அரசியலுக்கு வந்த பிறகு அடையாளத்தை தொலைக்க கூடாதுன்னு நினைச்சாரு. அவருடைய அடையாளத்தை காட்டிக்கிட்டாருங்க. மற்றவங்க மாதிரி கோயிலுக்கு போலேன்னா கோயிலுக்கு போறாரு, சர்ச்சுக்கு போலேன்னா போறாரு, மசூதிக்கு போறாரா இல்ல போறாரு. அப்போ மும்மத வழிபாட்டையும் ஏற்றுக்கொண்ட மனுஷன் அவரை பொறுத்த வரைக்கும் மத சார்பற்றவர் தானே அப்படின்னு வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க முட்டு கொடுக்கலாம். ஆனால் இந்த ஜோசப் என்ற பெயர் இணைந்ததனுடைய விளைவு சிறுபான்மையர் ஓட்டு திமுக போகக்கூடாது, அப்படியே தடுத்து விட வேண்டும். உண்மையாக சிறுபான்மையரை நேசிக்கக்கூடியவங்க நம்முடைய சீமானவர்கள் தான், அவருக்கும் போயிடக்கூடாது. ஸோ மொத்தத்தில் சிறுபான்மையர் வாக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பக்கம் திரும்பினால் அடிப்படையில் 10% வாக்கை நம்ம பெற்று விடுகின்றோம். ஒருத்த கட்சி ஆரம்பிச்சு 10% வாக்கு பெற்று விட்டார் என்றால் அந்த கட்சி வளரப்போகுது என்று அர்த்தம். முதல் தேர்தலிலேயே கட்சியானது அங்கீகாரம் பெற்றுவிடும். அதனால எல்லா கணக்கும் வச்சுதான் தன்னை ஜோசப் விஜய் என்று காட்டிக்கொண்டார். அதனால தான் சீமான் கேட்கிறார், படம் நடிக்கின்ற போது ஜோசப் இல்லை, ஆனால் அரசியலுக்கு வந்த போது ஏன் ஜோசப் வந்தது? நீ தான் மதத்தை ஒழிக்க போறியா, நீ தான் மத சார்பற்றவனா அப்படின்னு நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டேன். அது மட்டும் இல்ல, பெரம்பூர் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா அந்த இடத்துல மதம் மாறினவங்க நிறைய பேர், அதே மாதிரி வந்து பட்டியலினத்தவர் அதிகமான பேர். ஸோ ஏழை எளியோர் கல்வி அறிவற்றவர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள் பெரம்பூர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சர்ச்சை எங்க அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல போய் நின்றார். பெரம்பூரை தேர்ந்தெடுத்ததும் அதுக்கு தான் அப்படின்னு நீ மதமற்றவன் என்று சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க விஜய் அப்படின்னு. அப்புறம் திருச்சி கிழக்க ஏன் நீ தேர்ந்தெடுத்த? ஏன்னா அங்கதான் வேளாள பிள்ளைமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மதம் மாறினவங்களும் இருக்காங்க, மதம் மாறாதவங்களும் இருக்காங்க. அதனால அங்கேயும் திருச்சி கிழக்குல நிறைய பேர் மதம் மாறினவங்க இருக்காங்க கிறிஸ்துவர்களாக. ஸோ ஜாதி மதம் இரண்டும் திருச்சி கிழக்கில் இருப்பதனால சேஃப்டியா விளையாடலாம் பாரு. அதாவது வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட 2வது இடம் வரலாம் பாரு. அதுக்காக தான் நீங்க திருச்சி கிழக்கும் பெரம்பூரும் தேர்ந்தெடுத்தீங்க. சாதி பார்க்கல, மதம் பார்க்கல, சாதி மதத்தை அரசியலுக்கு வந்து நீங்க ஒழிச்சிங்க, பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் கரூர் விபத்துக்கு நீங்க பொறுப்பா பொறுப்பு இல்லையா? உங்களை தானே பார்க்க வந்தாங்க. அப்போ உங்களை பார்க்க வந்தவங்க இறந்து போய்விட்டால் அதுக்கு தார்மீக பொறுப்பு, நீங்க பொறுப்பு ஏற்கிறீங்களா இல்லையா? இத்தனை ஆண்டு காலமாக நீங்க வந்து பொறுப்பேற்கவில்லை. இல்ல விஜய் வராரு, அவர் மீது பழி விழ வேண்டும் என்பதற்காக கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு படுகொலை நிகழ்த்தி விட்டார்கள் என்றால் அதிகாரம் இருக்குது, ஆட்சி இருக்குது. யாரு திருச்சியில படுகொலை செய்தது? அவங்கள சிறையில் தூக்கி போடுங்க, சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுங்க. நீங்க ஒரு இப்போ நடிகராக இருக்கிறீங்க, கட்சியை தொடங்கி இருக்கீங்க, ஆனா கடந்த தேர்தலில் நீங்க வெற்றி பெறல. வெற்றி பெறவில்லை என்றால் கரூர்ல உயிரிழந்தவர்களுக்கு வேலை கொடுத்திருக்க முடியுமா? வேலை கொடுத்திருக்க முடியாது. இல்ல, உயிரிழந்த உடனே 20 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க, கவர்மெண்ட் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது. மொத்தத்தில் நம்ம ஆட்சியாளர் இருக்காங்கல்ல, அவங்க தவறு மூலமாக யாராவது உயிரிழந்தால் அந்த தப்பை மூடி மறைக்கிறதுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பாங்க. அப்படிதான் கடந்த கால ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப விஜய் அவர்களை பார்த்து இறந்தவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ கூட வெற்றி பெற்று விட்டாய், நீ பணத்தை எவ்வளவு நாள் வாரி கொடு. இல்லையா, உங்ககிட்ட தான் அர்ஜுன் ரெட்டி இருக்கின்றார், விஷ்ணு ரெட்டி இருக்கின்றார், அனில் ரெட்டி இருக்கின்றார். இப்படி தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்காக நிறைய ரெட்டிகள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. வாய்ஸ் ஆஃப் காமனா
அந்த கம்பெனி இருக்குது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல உங்களுக்காக வந்து உயிரிழந்த ஒரு குடும்பங்களுக்கு வேலை வாங்கி தரலாமே. ஏன் வேலை வாங்கி தரல? அரசு வேலை என்ன இளிச்சவாயனுக்கு கிடைக்க கூடாது? உங்களை பார்க்க வந்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணுமா? அவ்வளவுதானே அரசு வேலைக்கான தகுதி அப்படின்னு சீமானு கேட்கிறார். தனியார் நிறுவனத்துல நீங்க வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லையா கடை வச்சு கொடுத்துருக்கலாம், இல்ல அவங்களுக்கு தொழிலை கத்து கொடுத்துருக்கலாம், இல்லையா திறன் மேம்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லிச்சு, அதையாவது பண்ணிருக்கலாம். எதுவுமே பண்ணாம அரசு வேலையை தூக்கி கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் எக்ஸாம் எழுதிட்டு வேலை வரும்னு சொல்லிட்டு காத்திருக்கான். அப்போ அவன்லாம் என்ன கேன பையன் நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல வந்து உங்களை பார்க்க வந்து உயிரிழந்தார்கள். நல்ல மனிதனா இருந்தா அந்த கரூர் சம்பவத்துக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னாவது சொல்லியிருக்கணும். ஆனா சொன்னையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக கரூர் சம்பவத்துல சீமானவர்களுக்கு மனசாட்சியே இல்ல. அதாவது குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை இறந்து போனவர்களுக்கு அரசு வேலை கொடுத்தா அதை எதிர்த்து நேரா சீமானை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் போயிட்டாரு, மனசாட்சி இல்லாம இந்த வேலைக்கு தடை வாங்கிட்டாரு அப்படின்னு நம்ம தற்குறிகளை பொறுத்த வரைக்கும் சீமான கடிச்சு வைக்குதான். எங்களுக்கு மனசாட்சி இல்லை. நீ 41 குடும்பத்தை பாக்குறியே, ஆனா தமிழகத்துல கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் வேலைக்கு காத்திருக்கான். அவனுடைய குடும்பத்தினுடைய நிலைமையும் அவனுடைய எதிர்காலத்தை பத்தியும் நினைக்கிற நான் வந்து மனசாட்சி இல்லாதவனா? 41 பேரை மட்டும் நினைக்கக்கூடிய உங்க விஜய் மனசாட்சி உள்ளவன். ஆனா கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இளைஞர்கள் வேலை இல்லாம தவிக்கிறாங்களே, அவங்கள பத்தி நினைச்சா மனசாட்சி இல்லாதவனா அப்படின்னு சொல்லிட்டு இடைத்தேர்தல் வரட்டும், உங்களெல்லாம் வச்சு செய்யறேன், 2 வேலையும் ஜிம்மு போறேன், மாட்டுக்கறியா தின்றேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலவசம் ஏன் கொடுக்குற அப்படின்னு கேட்கிறாரு. இலவசம் யார் கேட்டான் அப்படிங்கிறாரு. ஆமா, இலவசங்கள் வந்து கொடுக்கவே கூடாது, கல்விக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னா இலவசம் 200 யூனிட் சொன்னாங்க, இப்ப கரண்ட் பில்லு தாறுமாறா உயர்ந்து போச்சு. 2வது தாறுமாறா உயர்ந்ததோ இல்ல தாறுமாறா பில்லு வந்ததோ தெரியாது. ஆனா இந்த 200 யூனிட் ஆனதான் வந்து குளறுபடி ஏற்பட்டிருக்கு. இப்போ குளறுபடி ஏற்பட்டு இருக்குல்ல, அதுக்கு யார் பொறுப்பு? அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இலவசம் வேண்டாம் அப்படின்றதுதான் நம்ம சீமானுடைய கொள்கையா இருக்குதுன்னு சொன்னாரு. 2வது நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே எந்த பஸ்ல வேண்டாலும் பெண்கள் ஃப்ரீயா போலான்னு சொன்னீங்களா, ஆனா ஏன் இன்னும் கொடுக்கல அப்படின்னு கேட்டார். அப்புறம் 6 சிலிண்டர் அதுக்கான தொகை வங்கி கணக்கில் போடுவேன்னு சொன்னீங்களே, ஏன் போடல அப்படின்னு சொல்லிவிட்டு அடுக்கடுக்கான கேள்வியை நம்ம விஜய் அவர்களை பார்த்து கேட்டார். ஆனா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார். ஏன் தெரியுமா? ஒரு 4 வருஷம் பொறுத்து விஜய் அவர்கள் அவர் என்ன மாதிரி ஆட்டம் ஆடுறாரோ அப்படி ஆட்டத்தை ஆட விட்டுட்டு 4 வருஷம் பொறுத்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கணும். ஏன்னா இப்பதான் பதவி ஏற்று 3 மாத காலம் நிறைவடைய போகுது. இந்த 3 மாத காலத்துல நம்ம விஜய் அவர்கள்ட்ட இத்தனை கேள்வி வைத்தது கொஞ்சம் அவசரப்பட்டு விட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனால் விஜய் இடத்துல இதை விட ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கேள்விகள் வைக்கிறாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட பிடுங்க முடியாது. அவர் தான் மௌன புரட்சி பண்றாரு, நம்ம எடப்பாடி சொல்ற மாதிரி. அதனால தமிழகத்துக்கு மௌன சாமியார் தான் முதலமைச்சரா வந்திருக்கின்றார். அரசியல் களத்துல ஒரு 57 ஆண்டு காலம் பயணித்தவராக சொல்லப்படுகின்ற செங்கோட்டையன் அவர்கிட்ட வந்து சீமான் இப்படி நம்ம விஜய் அவர்களை விமர்சித்திருக்கின்றாரே, அதுக்கு என்ன பதில்னு சொல்லுகின்ற போது சட்டமன்றத்துல நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அங்க நாங்க பதில் சொல்லிக்கிறோம். ஏன்னா பொதுத்தளத்துல ஏகப்பட்ட பேர் பேசுவாங்க, ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்பாங்க, எல்லாத்துக்கும் நாம வந்து பதில் சொல்ல முடியாது, எல்லா விமர்சனத்துக்கும் நாம பதில் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாரு நம்ம செங்கோட்டையன். நம்ம சீமானவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லையப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு 2வது செங்கோட்டையனுடைய எண்ணம் மாற வேண்டும். ஏன் தெரியுமா? ஓட்டு போட்டவங்க ஒவ்வொருத்தரும் எஜமானர்கள். அந்த எஜமானர்கள் கேள்வி கேட்டாங்கன்னா யாரா இருந்தாலும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். சீமா கேட்டா நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஓட்டு கேட்கும் போது என்ன சொன்னீங்க? உங்க குறை எதுவா இருந்தாலும் நேரடியாக என்கிட்ட சொல்லலாம் சொன்னீங்களா இல்லையா? அதிகாரத்தை பெறும்போது எங்க கிட்ட கெஞ்ச வேண்டியது, அதிகாரத்தை பெற்ற பிறகு எல்லாருக்குமே நாங்க பதில் சொல்ல முடியும், சட்டப்பேரவையில் போய் பதில் சொல்லிக்கிறோம் அப்படின்னு செங்கோட்டையன் ஓடுறது அது முதிர்ச்சி இல்ல, அனுபவம் இல்லாத புதிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னா பரவாயில்ல. இப்படி நம்ம செங்கோட்டையனே சொல்றாருன்னா அவங்க கிட்ட பதில் இல்லை. அதுதான் சீமானே சொன்னாரு, நம்ம நியாயமா கேள்வி வைக்கும் போது வன்மத்தை கக்குவானுங்க, அப்ப அவங்க கிட்ட பதில் இல்லை என்று அர்த்தம், அதனால அவனை கண்டுக்காத உற்று அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா சீமானவர்கள் பெஞ்சுக்கார் எப்படி வாங்கினான்னு சொல்லிவிட்டு விமர்சனம் வச்சிருந்தாங்களாம்.
திரள் நீதியினால இன்னைக்கு கார் வாங்குறாரு, சொகுசு வாழ்க்கை வாழறாரு அப்படின்னு சொன்னாங்களாம். ஆமாண்டா, மக்கள் கிட்ட வாக்கு கேட்கிறேன், அதே மாதிரி எங்க கட்சியை நடத்துறதுக்கும் மக்கள்கிட்ட தேர்தல் நிதி தான் வாங்குறேன், புரியுதா? அதுல இருந்து டீ கூட குடிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொன்னார். நீ மக்கள்கிட்ட வாக்கு கேட்கறது இல்ல, அதே மாதிரி தான் அமைச்சர்களை பற்றி கழுவி கழுவி ஊத்துனாரு சீமான். விஜயே கழுவி கழுவி ஊத்துன விஷயத்த சொல்லிட்டோம், அமைச்சர்களை கழுவி கழுவி ஊத்துன விஷயத்த சொன்னா இன்னும் பெருசா போகும். முடிஞ்ச அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கொள்கை இல்லாத தற்குறி கூட்டத்துக்கிட்ட ஆட்சி ஒப்படைச்சிட்டு நாம அண்ணாந்து பார்க்க வேண்டிய துரதிருஷ்ட நிலையில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவர்களை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ண முடியுமோ அப்படிலாம் தூக்கி போட்டு மிதிச்சாரு. ஆனா இதற்கெல்லாம் யாரிடமும் பதில் இல்லை. நாமளும் அதை பேசிக்கிட்டே போனாலும் உங்ககிட்டயும் பதில் இருக்காது. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றிங்க.